நான் உங்கள் கலை பேசுகிறேன். சுண்டக்காய் கடையில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது போல் கடைஞ்சா சூப்பராக இருக்குங்க. கடையிலுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துன்னு அப்புறம் அதுக்கு ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஒரு 6, தக்காளி எடுத்துக்கணும் ஒரு 5 குட்டி குட்டியாக இருக்குது. அது சுண்டக்காய் அரைச்சி எடுத்துன்னுக்குறோம், அதை போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி, தேவையான தண்ணி, மூடிக்கலாம். வச்சிடலாம். இது ஒரு 20 நிமிஷம் ஆகட்டும். பருப்பு நல்லா வந்துடும், அந்த சுண்டைக்காயும் நல்லா வந்துடும். மூடி வச்சு இப்போ திறந்து பார்க்கலாம். சுண்டைக்காய் பருப்பு நல்லா வெந்து போச்சு. இந்த சுண்டைக்காய் கசப்பு தன்மை உள்ளதுன்னுட்டு யாருமே சமையலில் சேர்த்துக்கிறது இல்லை. இது நம்ம மாதத்துக்கு 2 முறையாவது சாப்பிட்டிங்கன்னா வயிற்றில் இருக்கிற பூச்சி அதெல்லாம் செத்துடும். உடம்புல அரிப்பு அதெல்லாம் வருது பாருங்கள். இந்த சுண்டைக்காய் வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த அரிப்பெல்லாம் வராது. இதை கட்டாயம் மாதத்தில் 2 முறையாவது நீங்கள் உணவில் சேர்த்துக்குங்க. இது இப்போ நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு எலுமிச்சை சைஸுக்கு இந்த புளியை சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். நம்ம கல்ச்சட்டியில் எடுத்து ஊற்றி கடைஞ்சிக்கலாம். தண்ணி நம்ம வெடிகட்டிட்டோம். இப்போது அது தேவையான உப்பு நம்ம மத்து வச்சு கடைஞ்சிடலாம். கடைஞ்சிட்டோம். இப்போ ஒரு தாளி போட்டுடலாம். எண்ணெய் காய்ச்சி நம்ம வடகம் கொஞ்சம் எடுத்து போட்டுக்குவோம். அது கொஞ்ச நேரத்தில் தீஞ்சிடும். எடுத்து ஊற்றலாம். கொட்டும் போது அந்த வடகம் நல்லா வாசனை வருது பாருங்கள். நிறைய பேர் சேனலை பார்க்குறீங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். சுண்டைக்காய் கடையல் ரெடி. நல்லா தளர ஊற்றின்னு சாப்பிட்டு பாருங்கள். அதோட டேஸ்ட்டே வேறுங்க.